Hi friends, welcome back to your channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களுமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். கிராமத்தில் வந்து நிறைய எல்லா பெண்களுமே காலையில் 4 மணி 5 மணிக்கு எல்லாமே எந்திரிச்சு ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? அவங்க வந்து வீட்டை தான் பெருக்குவாங்க. வீட்டை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போடுவாங்க. இதுதான் கிராமத்தில். அதுவுமே மோஸ்ட்லி வந்துட்டு இந்துக்கார பெண்கள் வந்து ரொம்ப இதில் வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்க. கிறிஸ்தவங்க அப்படி கிடையாது. அ ஹிந்துஸ் வந்து கண்டிப்பா எல்லாருமே முதல்ல வீட்டெல்லாம் பெருக்கிட்டு, தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுறது இதுதான். அதுவும் இல்லாம மார்கழி மாசம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த கோலத்துக்கே ஸ்பெஷல் அப்படின்னா மார்கழி மாசம் தான். இந்த கோலம் தான் மார்கழி மாசத்துக்கு உயிர் கொடுக்குறதுன்னு கூட சொல்லலாம் போல. அந்த அளவுக்கு வந்து இந்துக்காரங்க வந்து இந்த கோலம் போடுறத வந்து ரொம்ப வந்து விரும்புவாங்க. ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க அதுக்கு. அம் எங்க ஊர் சைடுல நான் பார்த்துருக்கிறேன். நெறைய பேர் வந்து இந்துக்காரங்கலாம் காலையில எந்திரிச்சு அந்த குளிருக்குள்ள இந்த நம்ம ஸ்கார்ஃப் கட்டிட்டு உட்காந்து தண்ணி தெளிச்சு இந்த மாதிரிலாம் கோலம் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கோலம் போடுறது எனக்கு அம் பிடிக்கும். ஆனா எனக்கு போடத் தெரியாது. அத வந்து ரசிக்க தான் தெரியுமே தவிர போடத் தெரியாது. ஆனா எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆசை. எப்படியாவது நம்மளும் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நானுமே இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட கோல மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இவங்க வெள்ளை கலர் கோல மாவு வாங்காம கலர் பொடியா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு 7, 8 கலர் இருந்தது. அதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் எதுவுமே இல்ல. சரி இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கிற கலர்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கோலத்த போடுறதுக்கு நல்லா பெருக்கிட்டு, தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் காலையிலே போடுவாங்க. காலையிலயும் போடுவாங்க, சாயங்காலமும் போடுவாங்க. நான் வந்து இப்போ சாயங்காலம் தான் போட்டுட்டு இருக்கிறேன். என்னோட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து கோலம் போட்டிருக்கேன். எல்லா பெண்களும் வந்து உட்கார்ந்திருந்து கோலம் போடுவாங்க. என்னால அப்படி உட்கார்ந்திருந்து போட முடியல. ஏன்னு தெரியல. எனக்கு பழக்கம் இல்ல அப்படிங்கிறதுனாலயா? இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு அந்த உட்கார்ந்திருந்து கோலத்த வந்து வரையறதுக்கு தெரியல. இன்னொரு விஷயம், கோல மாவு எப்படி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படியோ பண்ணுனேன். இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். முன்னாடி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்துலலாம் அ ஒரு அத்தை வீட்ல வந்து நான் வந்து கோலம் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனா எனக்கு வந்து போடத் தெரியாது. ஒழுங்கா போடத் தெரியாது. அந்த அத்தை சொல்லிக் குடுப்பாங்க. அத பார்த்து நானும் வந்துட்டு கத்துருக்கேன். ஆனா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு மறந்து போயிடுச்சு. என் மாமியார் வீட்ல வந்து அவங்க ஹிந்து தான். நாங்க பொங்கலுக்குலாம் போகும்போது அவங்க போடுவாங்க. நானா ஒரு நாளும் போட்டதே கிடையாது. ஏன்னா போடத் தெரியாதுல்ல. அதனால அத்தையே போட்டு நைட்டே வந்துட்டு அவங்க வந்து விடிய விடிய உட்காந்து கோலம் போடுவாங்க. அம் நல்லா கலர் பொடியெல்லாம் நெறைய போட்டு வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய கோலமா போட்டிருப்பாங்க. நல்லா சூப்பராவே போடுவாங்க. அதேபோல என் பொண்ணுக்கு வந்து அவளும் கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவா. அங்க போகும்போதெல்லாம் அந்த கோலப்பொடிய பார்த்துட்டு எடுத்து நானும் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போடுவா. ஆனா அவ வந்து அவளுக்கு சரியா போடத் தெரியாதா, ஒரே இடத்துல குத்து குத்தா மாவ அள்ளி அள்ளி வச்சுருவா. அதனால அ அத்தை வந்து இந்த பாரு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமா குடுப்பாங்க. அப்புறமா வாங்கி வச்சுருவாங்க. ஆனா எங்க வீட்ல நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட கேட்பா. நல்லா பாக்கெட்டா வாங்கி குடுப்பாங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி கீழேலாம் கொட்டி கொட்டி போட்டு வேஸ்ட் பண்ணுவா. நாங்க வந்து சரி ஓகே, சின்ன பிள்ளை தானே அவளுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கண்டுக்கிறதே இல்ல. அவ பாட்டுக்கு அவளுக்கு வந்து எப்படியெல்லாம் தோணுதோ போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதனாலயே அவளுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கோலம் போடுறது, டிராயிங்லாம் நல்லாவே அவளுக்கு வந்து ஆர்ட் எல்லாம் பண்றதுக்கு நல்லா பண்ணுவா. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவா. அம் யூடியூப்ல அப்புறமா டிவில இல்லைன்னா ஏதாவது ஒரு டிராயிங் பார்த்துட்டா அப்படின்னா, அத பார்த்துட்டு அம்மா இந்த கலர்ஸ்லாம் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றதுக்கு அ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி குடுங்கம்மா அப்படி சொல்லிட்டு கேட்பா. நாங்களுமே வாங்கி குடுப்போம். நல்லா வீட்ல வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவா அதெல்லாமே பண்ணுவா. இப்பவுமே நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல, அம்மா நானும் கோலம் போடுறேன், கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலயே உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். நான் தான் என் பக்கத்துல வந்து போடாத, நீ இப்போ என் பக்கத்துல போட்ட அப்படின்னா நான் போடுறதுக்கும், நீ போடுறதுக்கும் வித்தியாசமே தெரியாம போயிரும்டா. அதனால கொஞ்சம் தள்ளி இருந்து போடுன்னு சொன்னேன். அவளும் இந்த எனக்கு அந்த சைட்ல தள்ளி நின்னு போட்டுட்டு தான் இருக்கிறா. அ நான் வந்து பாப்பா போட்ட கோலத்த ஷார்ட்ஸ்ல ஆட் பண்றேன். நீங்க வந்து பாப்பா போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரியா? பர்சனலா சொல்றேன்.
உண்மையாவே என்னோட கோலத்த விட பாப்பாவோட கோலம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த டேர்னிங் பாயிண்ட் அதெல்லாமே நல்லா கரெக்டாவே போட்டிருந்தா. அம் நான் வந்து அவள எப்பவுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பேன். அவளால முடியுதோ, முடியலையோ, ஆனா நான் வந்து எப்பவுமே இத பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அம் இப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு வந்து நல்லா மோட்டிவ் பண்ணுவேன். என்கரேஜ் பண்ணுவேன் அவள. அதனாலேயே அவ வந்து அம் அவளுக்கு அவளோட இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம், நானுமே நல்லா என்கரேஜ் பண்றதுனால, பாப்பாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அவ வந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணுவா. அதே மாதிரி ஈஸியா அவ வந்து லேர்ன் பண்ணிக்கவும் தெரியும் அவளுக்கு. நான் வந்து எப்படி பண்றேனோ, அத பார்த்துட்டு அவளுக்கும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளால எவ்வளோ பெஸ்ட் குடுக்க முடியுமோ, அவ்வளோ பெஸ்ட்ட குடுப்பா. அதுவே வந்துட்டு நான் ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றேன். ஓகே அவளுக்கு வந்து காட் வந்து நல்ல ஒரு ஞானத்த குடுத்துருக்காரு. நம்ம வந்து இத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு அவ ஆக்டிவிட்டி பண்றதுக்கோ, டிராயிங் பண்றதுக்கோ, அ இல்ல எதுவா இருந்தாலுமே நான் வந்து அவளுக்கு ஒரு நல்ல வெல் விஷரா அ சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால நான் வந்து அவ வேஸ்ட் பண்றா அப்படிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். அம் எதுனாலுமே சரி ஓகே நம்ம திரும்ப வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து நல்லா என்கரேஜ் பண்றது. இந்த மாதிரி அம் பாப்பாவுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம வெளிய கொண்டு வரணும் இல்லையா? அது வந்து உண்மையிலேயே வந்துட்டு அவளுக்கு கடவுளோட ஒரு கிஃப்ட்ன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, அது ஒரு ஒண்ண வந்து நம்ம பார்த்த உடனே கத்துக்கிடுறது அப்படிங்கிறது எத்தன பேரால முடியும்னு தெரியல. ஆனா, என் பொண்ணு வந்து நல்லாவே அத பார்த்த உடனே அப்சர்வ் பண்ணிப்பா. டக்குன்னு புரிஞ்சுப்பா. அது வந்து உண்மையிலே ஒரு காட்ஸ் கிஃப்ட் தானே! ஓகே. இவ்வளோ நேரம் பேசியாச்சு. பேசிட்டே நம்ம வந்து இந்த கோலத்தையும் ஃபைனலா முடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம் இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கோம் நம்ம. கரெக்ட்டா நான் போடுறேனா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா, என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டிராயிங்லாம் அந்த அளவுக்கு பண்ண தெரியாது. ஓரளவு ஓரளவு நான் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு நானுமே வந்துட்டு ஓரளவு கம்ப்ளீட்டா முடிக்க போறேன். அம் நல்லா சூப்பராவே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது தெரியுது. கொஞ்சம் நல்லா சூப்பரா இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்க சரியா? நீங்களும் வீட்ல இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் வந்து பாலிடிக்ஸ் எதுவுமே பேசல. அரசியல் பத்தி நான் எதுவும் பேசல. எனக்கு பர்சனலா விஜய் அண்ணா வந்து ஒரு ஆக்டரா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ தலைவரா நான் பார்க்குறேன். என்னோட மனசுக்கு பிடிச்சத நான் வந்து செய்றேன். நான் வந்து மற்றவங்களுக்காக நம்ம வந்து வாழக்கூடாதுல்ல. நமக்கு எது பிடிக்குதோ, அத தான் நம்ம வந்து செய்யணுமே தவிர, மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. உடனே இந்த கோலத்த போட்ட உடனே நீ வந்து அந்த கட்சியா, இந்த கட்சியா அப்படிலாம் வந்துட்டு கமெண்ட்ல கேட்காதீங்க சரியா? எனக்கு வந்து என்ன பிடிக்குதோ அதுதான் நான் செய்வேன். அத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்னோட கோலம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. நானும் பிடிக்கல நல்லா அப்படின்னா சூப்பரா விட்டுருங்க. பண்ணேன். ஓகேவா? நானும் நல்லா சூப்பரா பண்ணேன். நானும் எங்க அம்மாவ பத்தி கத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கோலம் போடுறதுக்கு வந்து விஜய் அங்கிள் கோலம் போடுறது வந்து நல்லாவே தெரியும். ஆனா லேசா தெரியாது. ஆனா நல்லாவே நான் போட்டுருவேன். அவளும் வந்து நல்லாவே போட்டிருக்கா. நான் வந்து ஷார்ட்ஸ்ல ஆட் பண்றேன். ஓகேவா? நீங்க பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. என் பையன பார்த்தீங்களா? நான் போடுற கோலத்த எப்படி பார்த்துட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு. 2 பேரையும் வச்சுட்டு நான் வந்து கோலம் போடுறேன் அப்படின்னா, அது வந்து ரொம்ப வந்து ஒரு அதிசயம் தான். ஏன்னா 2 பேரும் வந்துட்டு இவ ஒரு பக்கம் கோலத்த போட்டுக்கிட்டு இருக்கா. இவன் என்னன்னா என்னோட கோலப்பொடி எல்லாத்தையும் நான் போட்டிருக்கிற கோலத்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறான் ஜோக்குட்டி. ஆனா ஃபைனலா நான் வந்து போட்டு முடிச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.